வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண் விலை உயர்ந்த வாசனை திரவியத்தால் இயேசுவை அபிஷேகித்ததையும் பிறர் இந்த செயலை விமர்சித்ததையும் பார்க்கிறோம். அந்த பெண் தனியாக இருந்தாலும் இயேசுவோடு இருந்தார்கள். உலகம் அந்த பெண்ணிற்கு எதிராக இருந்தாலும் இயேசு அந்த பெண்ணை உற்சாகப்படுத்தி, நான் உன் பக்கம்தான் என்று சொல்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் இயேசுவிடம் கொண்டு வரப்பட்ட போது இயேசு அவர் வார்த்தைகளின் மூலம் நான் உன் பக்கம்தான் என்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த சிலையை வணங்க மறுத்து அவர்களுக்கு எதிராக பலர் நின்றபோது அக்கினிச் சூளையில் அவர்களோடு ஆண்டவர் உலாவி, நான் உங்கள் பக்கம்தான் என்று நிரூபித்தார். அன்பானவர்களே, சில சூழ்நிலைகளில் தனித்து விடப்பட்டதை போல உணர்கிறீர்களா? எல்லாமே நமக்கு எதிராக இருப்பது போல் உணர்கிறீர்களா? மறவாதீர்கள், இயேசு எப்போதும் நம் பக்கம்தான். 500 வருஷங்களுக்கு முன் மார்ட்டின் லூத்தரை உலகமே எதிர்த்தது. ஆனால் இயேசு அவர் பக்கம் இருந்ததை அவர் உணர்ந்தார். மறுமலர்ச்சி திருச்சபையை தோற்றுவித்தார். கத்தோலிக்கர்களின் தவறான கொள்கைகளை தைரியமாக வெளியே கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, இயேசு எப்போதுமே நம் பக்கம்தான். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் கானானியருக்கு இஸ்ரவேல் மக்கள் பயந்தபோது காலேப் யோசுவாவிற்கு விரோதமாக இருந்த பொழுது காலேப் சொன்ன வார்த்தைகளை கவனியுங்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆம், எந்த நிலையிலும் இயேசு நம் பக்கம்தான் என்று நம்புவோம். கலங்காதிருப்போம். அலுவலகங்களில் வேலை செய்யும்போது, வியாபாரம் செய்யும்போது, ஊழியம் செய்யும்போது, நம் கடமைகளை பொறுப்புகளை நிறைவேற்றும் போது, உலகமே நமக்கு எதிராக நிற்கும் போதும் இயேசு நம் பக்கம்தான். அவர் வாக்கு மாறாதவர், நம்மை எப்போதும் ஆதரிப்பவர், தாங்குபவர். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.